மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். சென்செக்ஸ் 397 புள்ளிகள் உயர்ந்து 82,307 முடிஞ்சிருக்கு. நிப்டி 132 புள்ளிகள் உயர்ந்து 25,289 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை உயர்வுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்பா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார், இன்னைக்கு திரும்பவும் ட்ரம்ப் ஒரு சர்க்கஸ் பண்ணிருக்காரு. திரும்பவும் வேற ஒரு முடிவை மாத்திருக்காரு. தன்னுடைய முடிவை கிரீன்லாண்டை நான் இப்போதைக்கு எடுத்துக்க போறது கிடையாது, அதுக்காக ஒரு ஏற்பாடு நாங்க பேசி முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய விளைவுதான் தங்கத்தினுடைய விலை சரிவுக்கு காரணமா சார்? நிச்சயமா இருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ரொம்ப நாள் முன்னாடி நம்ம பேசணும் போன வருஷம் ட்ரம்ப் ட்ரேட் அப்படின்னு. ட்ரம்ப் இந்த மாதிரி ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாரு, உடனே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே மாத்தி தலைகீழா பேசுவாரு, மார்க்கெட் அப்படியே இன்னொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். இதுக்கு நடுவுல ப்ராஃபிட் பண்றாங்க யாரோ அப்படின்னு பேசணும். இன்னைக்கு அதை பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கலாம்னு. எனவே அதெல்லாம் நம்ம ஆதாரங்கள் இல்லாதனால ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாது. பட் இந்த மாதிரி அடிக்கடி மாத்தும் பொழுது நினைக்க தோன்றுகிறது. நிச்சயமா அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் மட்டுமல்ல, நம்ம மார்க்கெட் ஏறினது கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 400 புள்ளிகள் ஏறி இருக்கு. பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அது பாத்தீங்கன்னா நேற்று கூட முந்தின நாளா சொன்னேன், நேற்று இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா US 500 US 30 ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. சப்ஸ்டான்சியலா ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் JP 225 இன்னைக்கு 2% மேல ஏறி இருக்கு. அதே மாதிரி டாய்ச், பிரான்ஸ், இட்டலி, இந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் 1%ல இருந்து 1.5% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஈவன் ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷாங்காய், ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே சமயத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கமாடிட்டி பிரைசஸ் ஈஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காப்பர்லாம் 5.7 வந்துருச்சு. $6 கிட்ட இருந்தது, 6க்கு மேல போனது, இப்ப 5.7 கிட்ட வந்துருச்சு. வெள்ளி தங்கம் ஸ்லைட்டா கரெக்ட் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஷ், ETF கிராஷ், கோல்டு கிராஷ், சில்வர் கிராஷ், அது கிராஷ் எல்லாம் கிடையாது. அது மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்ததுல ஒரு சிறு பகுதி அந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்திருக்கு. சோ பிராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 6 பங்குகள் இன்னைக்கு விலையிறக்க பங்குகள், பாக்கி 24 பங்குகள் விலையேற்ற பங்குகள். பட் நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல குறிப்பாக டாக்டர் ரெட்டிஸ் லேப் நல்ல கணிசமா இன்னைக்கு ஏறி இருக்கு. அது அந்த ரிசல்ட்ஸ் வெளிவந்தது. ரிசல்ட்ஸ் பிரமாதம்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. பட் சந்தை எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அந்த பங்கினுடைய விலை ஏறி இருக்கிறது இன்னைக்கு ஒரு 5%. அது நிப்டியினுடைய ஒரு அந்த மூவ்மெண்ட்ல அதனுடைய தாக்கத்தை பார்த்தோம். அப்கோர்ஸ் அதை தாண்டி பிராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைனை போல அட்வான்ஸ் 2 மடங்குக்கு மேல இருக்குது. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு, 1.5 மடங்கு. பட் 52 வார லோங்கிறது ஜாஸ்தியா இருக்குது ஹையை விட. சோ இட்ஸ் மிக்சட் மார்க்கெட் தான். இன்ஃபேக்ட் ஒரு விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கணும், செக்டார் எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு இன்னைக்கு. நிப்டி 50 இருக்கட்டும், 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், ஆல்மோஸ்ட் 2 செக்டார் தவிர அது மட்டும் சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான், சிக்னிபிகண்டா இல்லை, எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இங்க கவனத்துல வச்சுக்கணும். நிப்டியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அந்த 50-day மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம், அது 25,800 கிட்ட இருக்கு. அதை இன்னும் தொடல. அதுக்கடுத்து லாங் டேர்ம் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 200-day மூவிங் ஆவரேஜ்னு சொல்றது 200 DMA, அது 25,200 அந்த அளவுல இருக்கு. ஓகே, 200ல இருந்து 300 கிட்ட அது இன்னைக்கு தொட்டு இருக்கு, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் அந்த 300 தாண்டல, சிக்னிபிகண்டா 25,300ங்கிறத தாண்டனா அடுத்து 25,800க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக இன் ஆல் பாசிபிலிட்டி இது தற்காலிகமான ஒரு புல் பேக் ராலியா 3 நாள் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் சந்தை இறங்குனதுனால இன்னைக்கு ஒரு புல் பேக் ராலிக்காக ஒரு காரணமாக ட்ரம்ப் சொன்னது அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் யாரும் நிஜமாவே அவர் சொன்னதை நம்புறாங்களா, அதை எவ்வளவு தூரம் நம்புறாங்க, அதை அவர் எவ்வளவு தூரம் கீப் அப் பண்ணுவாரு அப்படிங்கறத அடுத்தடுத்து அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ டெக்னிக்கலா ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் இதை பாக்குறேன்னு தவிர திரும்ப புல்லிஷ்னஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த சிச்சுவேஷன்ல கோல்ட நம்ம வாங்குறது சரியா இல்ல வெயிட் பண்ணணுமா? சரி, என்ன பண்ணணும்? கோல்டு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கோல்டு ETF 20% இறங்கிருச்சு அப்படின்லாம் அது உண்மை. ஒரு சில கோல்டு ETF 20% கிட்ட இறங்கிச்சு. பெரும்பாலானது 8ல இருந்து 10% இறங்கி இருக்கு. MCX ஃபியூச்சர்ஸ்லயும் அந்த மாதிரியான ஒரு அவ்வளவு தூரத்துக்கு இல்லைனாலும் 1%, 1.5% இறங்கி இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த NAV-யை விட ETF மார்க்கெட் ரேட் எப்போதும் அதிகமா இருக்கும். நெட் அசெட் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, அந்த யூனிட்டுகளுடைய தங்கம் வெள்ளி யூனிட்டுகளுடைய நிகர சொத்து மதிப்பு 270 ரூபா இருக்குன்னா சந்தையில அது டிமாண்ட் காரணமாக 290, 300 ட்ரேட்
ஆயிட்டு இருந்துச்சு. சோ அது இப்ப சரி செய்யப்பட்டிருக்கு, கொஞ்சம் NAV-க்கு க்ளோசரா அது வந்திருக்கு. அப்படித்தான் நான் பாக்குறேன். தவிர நிஜமாவே ஒரு கரெக்ஷன் ஆயிருக்குன்னா MCX-லயும் 8% 10% இறங்கி இருக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல. அவ்வளவு இல்லைனாலும் ஒரு 4% 5% அவ்வளவு இறங்கல. சோ 1% தான் இறங்கி இருக்கு MCX-ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இறங்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து யாராவது போன வாரம் ஏறினப்ப கணிசமான ஏற்றம் நடந்த பொழுது வித்திருந்தாங்கன்னா, சில்வர் ETF, கோல்டு ETF எல்லாம் ஒரு ரேலியில வித்திருந்தாங்கன்னா, இப்ப அந்த 10% இறங்கி இருக்கு, 15% இறங்கி இருக்குன்னா அது அந்த அளவுக்கு பைபேக் பண்ணிக்கிறதுக்கான உங்களுடைய அந்த அசெட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை விட இறங்க இருக்கு உங்க அந்த அசெட் அலோகேஷன் படி நீங்க வாங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். தவிர ஏறும் பொழுது லாபத்தை பதிவு செய்வதும் இறங்கும் பொழுது வாங்குறதும் தான் சரியான ஒரு மூமெண்டா இருக்கும். பட் எந்த அளவுக்கு இறங்கினா வாங்கணும், எந்த அளவுக்கு ஏறினா விற்கணுங்கிறது அசெட் அலோகேஷனை பொறுத்து மாறுபடும். இன்னைக்கு பாருங்க, வெள்ளி கிட்டத்தட்ட 4% இறங்கி இருக்கு, 3,06,000 கிட்ட வந்திருக்கு MCX-ல. நான் சொல்றதெல்லாம் முன்பேற வணிகம் MCX-ல வந்திருக்கு. க்ரூட் 1% இறங்கி இருக்கு, காப்பர் 2% இறங்கி இருக்கு, சிங்கும் இறங்கி இருக்கு. சோ கிளியரா இந்த ட்ரம்ப் ட்ரேடு தான் இது எல்லாமே. பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ட்ரேடு தான் வந்து அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு இருக்கு. அவர் என்னைக்கு மாத்துறாரோ அன்னைக்கு இதனுடைய விதிகள் மாறும் அப்படிங்கறத நம்ம அவர் ஞாபகம். ஒரு பிசினஸ் மேனாவே வந்து ஒரு அதிபர் பதவியை பாக்குறதுனாலதான் இப்படி பண்றாரா சார்? சில சமயம் அது உண்மையா இருக்கும். அதாவது ஒரு வியாபாரத்துல இருக்கவங்க வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு நோக்கு இருக்கும். இதுல வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் இருக்கும். ஒரு பியூர் அரசியல்வாதி அவங்களுடைய போக்கு வேற மாதிரி இருக்கும். மக்களுடைய ஆதரவை எப்படி சேர்க்கறது, ஓட்டு எப்படி வாங்குறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அது இவர்கிட்ட இருக்கிறதான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியன் ஒண்ணு சேரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவங்க சேர்ந்து கொஞ்சம் பதிலடி கொடுக்குற மாதிரி தெரிஞ்ச உடனே இன்னைக்கு பின்வாங்குறாரு. அவரு திரும்ப எப்ப முன்னுக்கு திரும்ப பழைய இது கதவத்துல அப்படிங்கிற மாதிரி எப்ப பண்ணுவாருன்னு தெரியாது, நமக்கு பார்க்கணும். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு சில்வர் பேசிட்டோம். மத்த கமாடிட்டிஸ் எந்த நிலைமையில இருக்கு சார்? காப்பர் வந்து நல்லா இறங்கி இருக்கு நான் சொன்ன மாதிரி. அது போக கோல், ஸ்டீல் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சின்ன இறக்கத்துல தான் இருக்குது. குரூட் ஆயில் வந்து இன்னைக்கு 1%க்கு மேல இறங்கிது, $60 மேல போனுச்சு நேற்று. இன்னைக்கு வந்து இந்த இதுக்கப்புறம் வந்து 60க்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அது தவிர US டாலர்னு பாத்தீங்கன்னா வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து 98.25 மீண்டும் வந்து 99 கிட்ட போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு, சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. நம்ம இந்தியாவுல தேசிய பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து நடப்பு மாத முதலீடக்கூடிய முன்பேற வணிக ஒப்பந்தங்கள் அதுல பார்த்தோம்னா டாலர் வந்து ரூபாய்க்கு நிகராக 8 பைசா இறங்கி இருக்கு. இன்னைக்கு $91 61 பைசா 62 பைசா நடக்குது. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஆனா ஏறி இருக்கு, 20 பைசா ஏறி இருக்கு, 123.14. யூரோ ஆனா திரும்ப இறங்கி இருக்கு, 26 பைசா இறங்கி இருக்கு, 107.13. இப்படி ஒரு மிக்சட் பேக்கா தான் இன்னைக்கு இருக்குது. பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தில் சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் ரூபாய் டாலர் கரன்சி மூவ்மெண்ட் இன்னைக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதிர்பார்த்த அளவுக்கு ரூபாய் வந்து பெரிய அளவுல ரெக்கவர் ஆகல, அல்லது டாலர் பெரிய அளவுல வீக்கன் ஆகலைங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சார், இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான Q3 ரிசல்ட்ஸ் ஏதா இருக்கா சார்? சரி, இப்போ நிறைய 3ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு, மிக்சட் பேக் தான். பட் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு வெளியே இருக்குதுல நிறைய இது லாபத்துல வெளிவந்த நிறுவனங்கள் இருக்குங்கிறத பாக்குறோம். இண்டிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன், அவங்களுடைய ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் 600 கோடின்னு அறிவிச்சிருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அவங்களுடைய லாபம் வந்து 30% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 30% குறைஞ்சிருக்கு. அதே IIFL ஃபைனான்ஸ் பார்த்தோம்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்கு, 301 கோடி. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் AMC அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய லாபம் வந்து 22% அதிகரிச்சிருக்கு, 272 கோடி அப்படின்னு. இந்தியன் வங்கி, சென்னையில உள்ள பொதுத்துறை வங்கி, அது அவங்களுடைய நிகர லாபம் 7% அதிகரிச்சு 3000 கோடியை தாண்டி இருக்கிறது இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. கேம்ஸ் உடைய ப்ராஃபிட்டும் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட் குறைஞ்சிருக்கு, 11% குறைஞ்சிருக்கு. சோ இட் இஸ் அ மிக்சட் பேக். பட் பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் இன்னைக்கு வந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. நாளை மறுநாளும் நிறைய முடிவுகள் வெளிவர இருக்கு. போக இன்னைக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட M3ங்கிற மணி சப்ளை குறித்த புள்ளி விவரங்கள் வெளிவருகிறது. நாளைக்கு நான் நேற்றே சொன்னேன், மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய கடன் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள், அதே மாதிரி டெபாசிட் வைப்பு நிதி வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள், அப்புறம் அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் வெளிவர இருக்கிறது. அது சந்தை முடிவடைந்த பிறகு வரும். சந்தைக்கு நடுவுல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஷ் PMI, நடப்பு மாத HSBC-னுடைய பிளாஷ் PMI உத்தேச எஸ்டிமேட் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டர்ல உள்ளதும் வரும், அதாவது சேவைத்துறை, அதே மாதிரி உற்பத்தி துறை சார்ந்ததும் வரும். காம்போசிட்டும் 3மே நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், லாஸ்டா ஒரு கேள்வி. இப்போ இந்த மாதிரி ட்ரம்ப் திடீர்னு ஒண்ணு பேசுறாரு, ஒரு போர் சிச்சுவேஷன் உருவாகிற அளவுக்கு போகுது, ஆனா திடீர்னு ஆஃப் ஆயிருது. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது ஜென்ரல் மார்க்கெட்லும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போறவங்க எல்லாருமே வந்து இது நம்மளுடைய சேஃபான இருக்கா, நம்மளுடைய முதலீடு இது நம்ம தொடரணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய எழுப்புறாங்க சார். இந்த மாதிரியான சிச்சுவேஷனை முதலீட்டாளர்கள் எப்படி கவனிக்கணும், எப்படி அந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் சார்?
போர் தந்திரம். இப்ப அவர் ஒரு போர் தந்திரம் வச்சிருக்காருன்னா நம்ம ஒரு போர் தந்திரம் வச்சுக்கணும். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி பேட் நியூஸ் இஸ் a குட் நியூஸ் அப்படின்னு. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பொருளாதாரம் தொடர்ந்து பல்வேறு அரசியல்வாதிகள், பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு கொள்கைகள் எல்லாத்தையும் தாண்டி கடந்த செவரல் டிகேட்ஸ் நம்முடைய பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவா. ஓகே, ஒரு காலம் நம்ம வெனிசுலா மாதிரி மற்ற நாடுகள் மாதிரிலாம் நம்ம போனது கிடையாது. அதனால இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது அது வாய்ப்பு. அப்ப நம்ம பேனிக் ஆகக்கூடாது. உதாரணமா இப்போ ஒரு போன வருஷம்லாம் பங்குச்சந்தை விலை இறங்கி இருந்தது, அப்ப வாங்கலாம். இந்த வருஷம் இறங்குது, வாங்கலாம். ஆனால் அதை விட தங்கம் வெள்ளி வந்து ஏறவே இல்லை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அப்ப அது வாங்கி இருக்க வேண்டிய வருஷம். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்பதான் தங்கம் வெள்ளி வாங்குவாங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன மறந்துடுறோம்னா, இந்த வெள்ளி வந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருந்தது இந்த ஓராண்டுக்குள். அதுல இருந்து இப்ப 3 லட்சத்தை தாண்டி இருக்கு. சோ 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம மறந்துடுறோம். அப்ப நம்ம வந்து எதை சேஸ் பண்றோம்னா, நம்ம எது ஏறிக்கிட்டே இருக்கோ அதை தான் சேஸ் பண்றோம். அதை கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொன்னா நம்மளதான் திட்டுவாங்க, அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் ஆனா எது இறங்கிட்டு இருக்கோ அதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க, அது வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. இதுக்கு நேர்மாறா நடந்துக்கிறவங்க தான் வந்து புத்திசாலிகளாக பங்குச்சந்தையா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், ஒரு வெற்றிகரமான முதலீட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் முதலீடு செய்யறவர் தான் ஒரு நல்ல முதலீட்டாளர். தங்கத்துல முதலீடு செய்யணும், வெள்ளியில முதலீடு செய்யணும், பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும். ஆனால் எப்ப செய்யணும்னா எது வீக்கா இருக்கோ அப்ப அதுல வாங்கணும், எது ஏறி இருக்கோ அதை விற்கணும். இதை வந்து ஓரளவு நமக்கு பார்த்தா தெரியும். நம்ம 100 ரூபா போட்டிருக்கோம், இதுல 50 ரூபா, அதுல 50 ரூபா, இந்த 50 ரூபா 60 ரூபா 10 ரூபாய் வித்து எடுக்கணும். இதுதான் நம்ம திரும்ப சொல்றது. சோ அதுக்கு யாரும் நமக்கு கைட் பண்ண வேண்டியதே கிடையாது. இந்த சூழல்ல என்ன கேட்டீங்கன்னா, முன்னால வாய்ப்பை தவற விட்டவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு இறங்குமுகத்தை நோக்கி தங்கமோ வெள்ளியோ சென்றால் அதை வந்து ஒரு SIP முறையில வாங்குவதற்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். எல்லாரும் பேனிக் ஆகிறப்ப நம்ம வந்து அதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு தேடுறதுக்கு நம்ம கிட்ட கையில லிக்விடிட்டி இருக்கணும், பணம் இருக்கணும். காத்திருக்குவாங்க பொக்குன்னு சொல்றோம் இல்லையா, எப்ப வாய்ப்பு வருதோ அப்ப நம்ம முதலீடு செய்யணும். என்கிட்ட பணம் இருக்கு அதனால நான் முதலீடு செய்யறேன்னு போனோம்னா அது சரியா இருக்காது. பணம் கையில இருக்குன்னா அதை வந்து ஒரு SIP-ல போடுங்க, அல்லது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டுட்டு வாங்க, அல்லது சேவிங்ஸ் பேங்க்ல பத்திரமா வச்சுக்க. கையில இருந்து செலவாயிட்டு சார்னு சொல்றவங்க எல்லாம் பாத்துருக்கேன். அப்ப அவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வாய்ப்பு வரும்பொழுது முதலீடு செய்யணும். வாய்ப்பு வரும்பொழுது நம்ம பயந்து தயங்கி 10 பேரை கேட்டு வர்றதுக்குள்ள அந்த மார்க்கெட் மாறிடும், சூழல் மாறிடும். அதனால நம்ம முன்கூட்டியே ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த ஹோம்ஒர்க்கின் அடிப்படையில நம்ம வந்து தயாரா இருக்கணும். அந்த தயாரிப்புக்கு பிறகு அது இந்த வாரம் வரலாம் வாய்ப்பு, அடுத்த மாசம் வரலாம், அடுத்த ஆண்டு வரலாம். அது வரைக்கும் அந்த பணத்தை போற்றி பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்து இந்த வாய்ப்பு வரும்பொழுது கண்ணை மூடிட்டு தைரியமா உள்ள இறங்கி நம்ம முதலீடு செய்யணும். அப்ப வந்து நம்மளை சுத்தி நிறைய பேர் நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸை பார்த்து நம்ம அலசி ஆராயணும். பட் அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா முதலீட்டு முடிவே எடுக்க மாட்டோம். ட்ரம்ப் என்ன பேசுவாரு அப்படின்னு பயப்படாம என்ன பேசுவாரு அப்படின்னு ஒரு ஆர்வமா பார்க்க சொல்றீங்க சார். இந்த மாதிரி போக்கு மாதிரி காத்திருந்து அடுத்த வாய்ப்பை வந்து நம்ம நேயர்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற. ஆமா, ட்ரம்ப் தரும் வாய்ப்பு இது. ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.